குடிநீரை நிரப்பி விற்கும் நிறுவனங்கள் தங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளன. இன்றிரவு முதல் கேன்களில் குடிநீர் நிரப்பும் பணி தொடரும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பாரதியுடன் பகிர்ந்து கொள்கிறார். கேன் தண்ணீர் தயாரிப்பு நிறுவனங்களின் பொதுச் செயலாளர் ஷேக்ஸ்பியர். அந்த நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதியில் இருந்த அனைத்து பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 103 அங்கீகாரம் இல்லாத விற்பனை சுத்திகரிப்பு நிலையங்கள் இயங்கி வந்ததால் பசுமை தீர்ப்பாயம் நேரடியாக அதோட மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும், அதே போல அங்க இருக்கக்கூடிய அதற்கு முழு சீல் வைக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இதனை அடுத்து இதற்கு ஆதரவு தெரிவித்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சுத்திகரிப்பு நிலையங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனை அடுத்து திடீர்னு எனக்கு அந்த தன்னுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெறதா அறிவிச்சிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிற பத்தி நேரடியாக கேட்போம். ஐயா வணக்கம். இப்ப கடந்த 3 நாட்களோட போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு வந்துச்சு. இதுக்கு என்ன காரணத்துக்கு திடீர்னு போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கீங்க? அதாவது பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவை எடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு 92 கம்பெனி மேல நடவடிக்கை எடுத்து, அதாவது இந்த 3 மாவட்டங்களில் 309 கம்பெனிகள் ISI உரிமம், SSI சர்டிபிகேட், அது போக FSSAI ஸ்டேட் கவர்மெண்டால கொடுக்கப்படுகிற ஃபுட் சேஃப்டி சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல ஒரு 92 கம்பெனி மேல மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மீதமுள்ள மற்ற கம்பெனிகளுக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த 92 கம்பெனிகளுக்குள்ள மின் இணைப்பை துண்டிச்சிருக்காங்க. அதை மற்ற கம்பெனிகளுக்கும் திரும்ப அனுப்புற மாதிரி இருந்ததால நாங்க எல்லாருமே இந்த போராட்டத்தில் மற்ற கம்பெனிக்கும் அனுப்பக்கூடாது, ஏற்கனவே மின் இணைப்பை துண்டித்த கம்பெனிகளுக்கும் மின் இணைப்பை மீண்டும் தர வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்தில் இறங்கினோம். இப்போ இன்று 4வது நாள். நேற்று மதியத்திலிருந்தே பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்கள், ஹாஸ்பிட்டல், முதியவர்கள், குழந்தைகள் எல்லாருக்குமே நல்ல தண்ணி கிடைக்காத ஒரு அவல நிலைக்கு வந்துருச்சு. அதனால இந்த நேரத்தில் பணம் பண்ண நினைக்கும் சில ISI இல்லாத போலி நிறுவனங்கள் தண்ணியை பிடித்து கொடுத்து 20 லிட்டர் கேனில் 100 ரூபா 150 ரூபா, சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா டேங்கர் லாரியிலிருந்து அப்படியே டேங்க்ல கேன்ல ஓசை போட்டு 200 ரூபாய்க்கு ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்ததுனால பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு நாங்க இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறோம். பல்வேறு இடங்களில் பார்த்தோம்னாக்கா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அப்படிங்கிற பேர்ல இப்ப அது சுத்தமில்லாத தண்ணீர் விநியோகிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதே போல கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா வெறும் 25 லிட்டர் 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படக்கூடிய இந்த 25 லிட்டர் இந்த கேன் கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு மேல பெரும்பாலான இடங்களில் விற்பனை செய்யப்பட்ட பொதுமக்களை நிறைய குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தேவைக்கு ஏற்ற உற்பத்தி இல்லாத ஒரே காரணம், அதாவது பற்றாக்குறை ஏற்பட்டதனால நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால மக்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ண முடியாதனால இந்த நேரம் பார்த்து அது போலி நிறுவனங்கள் ISIயோ FSSAI சர்டிபிகேட்லாம் வாங்காத போலி நிறுவனங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி காசு பண்ணுவதற்காக ஈவு இரக்கம் இல்லாமல் 30 ரூபா 40 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்ற மன வருத்தத்துடன் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று வாபஸ் பெற்றுக் கொண்டோம். இந்த சமயத்தில் ஏற்கனவே 103 நிறுவனங்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஒரு சில நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக உங்களுடைய முயற்சி என்னவா இருக்கும்? இதன் மூலமா நாங்க தமிழக அரசுக்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை, இந்த மூடப்பட்டுள்ள கம்பெனிகளுக்கு மின் இணைப்பை கொடுத்து மீண்டும் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்க மீதமுள்ள கம்பெனிகளுக்கும் எந்த விதமான மின் இணைப்பு துண்டிப்பு எதுவும் ஏற்படுத்தாமல் எல்லோரையும் சுமூகமான நிலையில் கம்பெனி நடத்துவதற்கு தமிழக முதல்வர் அம்மா அவர்களும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு அடுத்த கட்டமா நீங்க போராட்டத்தை முற்றிலும் வாபஸ் பெற சொல்லிருந்தீங்க இல்லையா? ஏற்கனவே தமிழகம் முழுக்க உங்களோட போராட்டத்தை விரிவுபடுத்துறதா ஒரு திட்டம் இருந்துச்சு. இப்ப திடீர்னு வாபஸ் வாங்கியிருக்கீங்க. இப்ப உங்களுடைய போராட்டத்தை இதுக்கப்புறம் எத்தனை மணி இருந்து நீங்க இந்த குடிநீர் விநியோகிக்கிற பணியை நீங்க ஆரம்பிப்பீங்க? இன்று இரவு முதல் இன்று இரவு 6 மணி முதல் இப்ப ஏற்கனவே மற்ற கம்பெனிகள் எல்லாருமே உற்பத்தியை தொடங்கி விற்பனையை ஆரம்பிக்கலாம் என்று இதன் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கம்பெனிகளும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக, மற்ற மாவட்டங்களில் உள்ள எல்லா கம்பெனிகளும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக இருந்தாங்க. அவங்களுக்கும் நாங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம், போராட்டம் வாபஸ் வாங்கிட்டோம். அதனால அவங்களும் போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுக்க சுத்திகரிக்கப்படாத ஒரு சில நிறுவனங்கள் சுத்திகரிக்கப்படாத குடிநீர் விநியோகிக்கிட்டு இருக்கிற சில முறைகேடுகளை தவிர்க்கும் நோக்கத்திலையும், அதே போல பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் உங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறதாகவும், இதற்கு அடுத்ததாக ஏற்கனவே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய 103 நிறுவனங்களுக்கு மறுபடியும் தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இவர்கள் முன் வச்சிருக்காங்க. சரண்யா, நிச்சயமா பாரதி, இப்போ கேன் தண்ணீர் தயாரிப்பு நிறுவனங்களின் பொதுச் செயலாளர் ஷேக்ஸ்பியர் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறதுக்கான காரணங்களை பகிர்ந்துகிட்டாரு. பாரதி, நீங்க தொடர்புலயே இருங்க.
மகாலிங்கம், நீங்க அவங்க பேசுறத கேட்டிருப்பீங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சுத்திகரிக்கப்படாத தண்ணீர் அதிக விலைக்கு விற்கப்படுது, இந்த சூழலை தவிர்க்கிறதுக்காக தான் நாங்க வாபஸ் பெற்றிருக்கோம்னு அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல சொல்லுங்க, அவங்க முன்வைத்த கோரிக்கைகள் என்ன, எதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றது, அதனுடைய பின்னணி பற்றி முதல்ல சொல்லிடுங்க மகாலிங்கம். கண்டிப்பாக பசுமை தீர்ப்பாயம் இந்த நிலத்தடியிலிருந்து நீர் உறிஞ்சி அது பாட்டில்களில் அடைத்து விற்பனை செய்யும் தொழிலில் பல்வேறு விதிமுறை மீறல்கள் நடந்து வருகின்றன என்ற ஒரு வழக்கை சுயமாக முன்னெடுத்தது. பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை எடுத்து விசாரித்த பிறகு இந்த முறைகேடுகள் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதித்திருந்த விதிகளுக்கு முரணாக இவை செயல்பட்டு வருகின்றன ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைத்தது. இதையடுத்து இதுபோன்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய சட்டங்களுக்கு உட்படாமல் செயல்படும் நிறுவனங்களை மூட வேண்டும். இவர்கள் நிலத்தடி நீரை மட்டும் மாசு அடைய வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாது குடிநீர் விநியோகிக்கும் குடிநீருடைய தரத்தும் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இந்த வழக்கு என்பது தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரிக்கப்பட்டது. அதில் வழங்கப்பட்ட உத்தரவு என்பது உடனடியாக இந்த விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் நிறுவனங்களை சீல் வைக்க வேண்டும், அந்த நிறுவனங்களுடைய இபி கனெக்ஷனை நிறுத்த வேண்டும். இப்படி பல்வேறு தகவல்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டது, உத்தரவுகள் கொடுக்கப்பட்டது. இந்த உத்தரவை அடுத்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் களமிறங்கி இந்த 109க்கும் அதிகமான குடிநீர் அடைக்கும் நிறுவனங்களை சீல் வைத்தார்கள். அங்கிருந்து மின்சார இணைப்புகளை துண்டித்தார்கள். இதைத் தொடர்ந்து இந்த செயல் நடந்து கொண்டிருந்தது. இன்று 4வது நாளாக இந்த போராட்டம், அதாவது இதை கண்டித்து தமிழ்நாடு குடிநீர் தயாரிப்பாளர் மற்றும் விநியோகிக்கும் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த போராட்டம் இன்று 4வது நாளாக இன்று மாலை வரை நடந்து வந்தது. தற்பொழுது வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் போராட்டத்தை. இந்த போராட்டத்தின் மூலம் சென்னை முழுவதும் பல இடங்களிலே குடிநீர் கேன்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வந்தது அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்தது. ஏனென்றால் சென்னை மாநகரத்தில் பெரும்பாலான மக்கள் குடிநீருக்காக கேன்களை மட்டுமே நம்பியிருக்கிறது அனைவரும் அறிந்த விஷயம்தான். இதனால் கேன் உற்பத்தி செய்யப்படாமல் விநியோகிக்கப்படாமல் இருந்தால் ஒரு கேனுடைய விலை 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் விற்க வேண்டிய கேனுடைய விலை 120 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனையானதும் பல இடங்களிலே தெரிய வந்தது. இதையடுத்து தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருப்பதாக குடிநீர் சுத்திகரிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் வாபஸ் பெறுகிறோம், இன்று மாலை 6 மணியிலிருந்தே தங்களுடைய உற்பத்தியும் விநியோகத்தையும் தொடங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த பிரச்சனை தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து மற்ற நிறுவனங்களின் மீது நடவடிக்கை பாயக்கூடாது என்று அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் நிறுவனங்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை இருக்கும் என்ற ஒரு தகவலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனையாக இருக்கிறது. இதில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் இப்பொழுதுக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நிச்சயமா மகாலிங்கம். பாரதி, நீங்க சொல்லுங்க, இப்போ திங்கட்கிழமை மாநில அளவுல போராட்டம் நடத்த போறதா முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ திடீர்னு போராட்டம் வாபஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை எப்படி இதுக்கப்புறம் முன்னெடுத்து செல்ல போறாங்க? அவங்க கோரிக்கைகளை என்ன மாதிரி வலியுறுத்த போறாங்க இதற்கப்புறமா? ஏற்கனவே இவங்களுடைய கோரிக்கைகளை பொறுத்த அளவுக்கு தங்களது செய்தியாளர் சந்திப்பின் போதும் கூட நேரடியாக சொல்லியிருந்தாங்க. இதற்கு அடுத்த கட்டமா தமிழக முதல்வர் நேரடியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் நேரடியாக அவங்களே சந்தித்து தங்களோட விளக்கத்தை கொடுத்து அவருடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தவங்களுக்கு முயற்சியில் ஈடுபட போறாங்க. இது சம்பந்தமா ஷேக்ஸ்பியர் பொதுச் செயலாளர் அவருடைய அவர்கிட்ட அமைக்கப்போம். ஐயா, இப்ப உங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து இந்த 15ஆம் தேதி நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு அடுத்து உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க எப்படி அரசுக்கு முன்வைக்க போறீங்க? அரசுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். அரசு எங்களை அழைத்து பேசுவார்கள் என்றால், தாயுள்ளத்தோடு முதல்வர் அவர்கள் அழைத்து பேசுவார்கள் என்றால் எங்களுடைய கோரிக்கையை விடுத்து அவர்களிடம் எங்களுக்கு உள்ள குறையை நிவர்த்தி பண்ணி மின் இணைப்பை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்ப ஒரு சில நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதுனாலதான் உங்களுடைய நிறுவனங்களுக்கும் ஒரு கெட்ட பெயர் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நீங்க அவங்களுக்கு ஆதரவா களத்தில் இறங்குறது மூலம் உங்களுடைய நிறுவனத்துடைய பெயர் கெட்டு போறது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை குறையும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா? இல்ல, இப்ப நாங்க மூடுனதுனால தானே எங்களுடைய பேரை கெடுக்கிற விதமா போலி நிறுவனங்கள் எங்களுடைய நேம்ல எங்க லேபிள் ஒட்டுனதுல அவங்க தண்ணியை ஃபில் பண்ணி கொடுத்து மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான், பொதுமக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட தான் இந்த போராட்டத்தை நாங்க வாபஸே வாங்குறோம். இப்ப எங்கள் நிறுவனங்கள் மூடியபடி தான் உள்ளன. அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்து திறக்கும் வரை மற்ற நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கும். இது பொதுமக்கள் நலன் கருதி தான் நாங்கள் வாபஸ் பெற்றுக்கோம். இந்த போலி நிறுவனங்கள் இந்த நேரத்தில் குளிர் காய்ந்து விடக்கூடாது என்பதை அவர்கள் பணம் பண்ணுவதற்காக இறங்கிவிட்டார்கள் என்பதை தடுக்கும் முகமாக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறோம். பொதுமக்களுடைய நலனுக்கு அறிந்த இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிற சொல்லியிருக்கிற ஷேக்ஸ்பியர் இது அடுத்த கட்டமா தமிழக முதல்வர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நேரடியாக சந்தித்து விளக்கம் அளிப்பதோடு அதே போல தங்களுடைய கோரிக்கைகளை அவங்கள்ட்ட நேரடியாக சொல்றதுக்கும் தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. சத்யபிரியா. நிச்சயமா பாரதி. மகாலிங்கம், நீங்க சொல்லுங்க, இப்ப மாசு கட்டுப்பாட்டு வாரியமுடைய செயல்பாடுகள் அவங்க எடுத்த சில நடவடிக்கைகளால தான் இந்த போராட்டம் தொடங்கி இருக்கு.
மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன மாதிரி விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க? அவங்களுடைய கோட்ஸ்ல ஒரு தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க? நிச்சயமாக, குறிப்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மிக தெளிவாக பல விதிகளை முன்வைத்திருக்கிறார்கள். சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட வேண்டும் என்றால் தண்ணீர் எடுக்கும் விஷயத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். அதே போல சுத்தமான குடிநீரை எடுத்துவிட்டு அந்த மீதம் இருக்கும் தண்ணீரை எங்கே செலுத்த வேண்டும், அது எவ்வாறு முறையாக மீண்டும் நிலத்திற்குள் செலுத்த வேண்டும் என்பது குறித்தும் பல்வேறு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் குடிநீர்களை பாட்டில்கள் அடைப்பது எப்படி, அது மீண்டும் அந்த குடிநீரினுடைய தரம் கெடாமல் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் அது வாடிக்கையாளரை சென்றடையும் வரையிலும் அதனுடைய தரம் என்பது தொடர்ந்து ஒரே நிலையில் இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு நிபந்தனைகளை அவர்கள் விதித்திருக்கிறார்கள். இதில் தான் இப்பொழுது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலத்திலிருந்து நீரை உறிஞ்சி எடுப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை சென்னை தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முன்வைத்திருக்கிறார்கள். அதில் தொடர்ந்து இந்த நிறுவனங்கள் விதிமுறை மீறி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பின்தொடர்வதில் பல்வேறு சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக இந்த நிறுவனத்தின் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கருத்து இருக்கிறது. ஆக அதிலும் பிரச்சனை இருக்கிறது. அதே போல நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துவிட்டு அதிலிருந்து நல்ல நீரை பிரித்து குடிநீர் கேன்களை அடைத்துவிட்டு அதிலிருந்து வெளியாகும் கழிவுகளை எப்படி மீண்டும் பூமிக்குள் அனுப்புவது என்பதிலும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நிறுவனத்திற்கு 2 to 3 ஏக்கர் நிலம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுத்திகரிப்பு நிலையம் என்பது நடத்த வேண்டும். அந்த நீரை மீண்டும் பூமிக்குள் செலுத்தும் முறையாக அறிவியல் பூர்வமாக இது செய்ய வேண்டும் ஆகிய முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கிறது. இதை சரியாக செய்யாவிட்டால் தான் நாங்கள் தொடர்ந்து தடையை அடுத்த நிறுவனங்களுக்கும் இந்த தடையை கொண்டு வருவோம் என்று அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருந்தது. அதை அடுத்துதான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. மீண்டும் இந்த பிரச்சனைக்கு சட்டப்பூர்வமாக எது போன்ற ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது அல்லது சட்டப்பூர்வமாக இது எப்படி சந்திக்கப் போகிறார்கள் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் விநியோகஸ்த சங்கத்தினர் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மேலும் இது அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனை, அதாவது குடிநீர் பிரச்சனை, மக்களுக்காக குடிநீர் பிரச்சனை ஏற்படும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. கடந்த 4 நாட்களிலே குடிநீர் ஒரு கேனுடைய விலை 100 ரூபாய்க்கு அதிகமாக விற்கப்பட்டு வருகிறது. எனவே பல இடங்களிலே கேன்களுடைய தட்டுப்பாடும் அதிகமாக இருக்கிறது. அதே சூழ்நிலையில் தரமற்ற குடிநீர் கேன்கள் விற்பனைக்கு வருவதும் அதிகமாக இருக்கிறது. எனவே தேவை என்பது ஒரு புறம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் சென்னையை மட்டும் பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்த கேன் குடிநீர்களை நம்பித்தான் தங்களுடைய குடிநீர் பூர்த்திகளுக்காக காத்திருக்கிறார்கள். எனவே இந்த கேன் குடிநீர் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. எனவே இப்போதைக்கு அவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருப்பது மீண்டும் தரமான குடிநீர் சென்னை வாசிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்திருப்பது என்று நாம் சொல்லலாம்.